கேரளாவில் நிலச்சரிவால் உருக்குலைந்த சூரல் மலையிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சூச்சிப்பாறை நீர்வீழ்ச்சி இதுவரை 12 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கும் அந்த இடத்திலிருந்து நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். வயநாடு மாவட்டத்தில் உள்ள சூச்சிப்பாரா நீர்வீழ்ச்சியில் தான் நாம் இப்போது இருக்கிறோம். 30ஆம் தேதி ஏற்பட்ட 2 நிலச்சரிவுகளினால் பூந்தேரி மட்டம், முண்டக்கை, சூரமலா போன்ற பகுதிகள் மொத்தமாக அடித்து செல்லப்பட்ட நிலையில அந்த பாதையின் வழியே அடித்து செல்லப்பட்ட வீடுகள், உடல்கள் அனைத்தும் இந்த சூச்சிப்பாரா நீர்வீழ்ச்சியில் தான் விழுந்துள்ளது. இங்கிருந்து நெலம்பூர் என்கிற பகுதி மலப்புரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிறது. அது 35 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் இந்த நீர்வீழ்ச்சி பகுதியில் தான் பாத்தீங்கன்னா இதுவரை 12 உடல்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மீட்பு பணிகள் 3 நாட்களுக்கு முன்னால் மேற்கொள்ளும் போது ராணுவ வீரர்கள் 3 பேர் இந்த கரையில இந்த சூச்சிப்பாரா நீர்வீழ்ச்சியில் மறுகரையில் சிக்கி கொண்டார்கள். அவர்களை மீட்டெடுப்பதற்கான ஒரு தனியாக ஒரு மீட்பு குழுவினரே இந்த பகுதிக்கு வந்தார்கள். இந்த நிலச்சரிவு காரணமாக சூச்சிப்பாரா நீர்வீழ்ச்சியினுடைய அந்த பாதை முழுவதுமாக மாறி இருக்கிறது. சுற்றிலும் பாறைகளும் கற்களும் நிறைந்து மிகுந்து காணப்படுகின்றது. மேலும் வீட்டிலிருந்து அடித்து வரப்பட்ட சில பொருட்களும் இந்த பகுதியிலிருந்து நம்மளால பார்க்க முடிகிறது. 2 வருடங்களுக்கு முன்பு கேரள உயர்நீதிமன்றம் சுற்றுலா பயணிகளுக்கு இந்த சூச்சிப்பாரா நீர்வீழ்ச்சி செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிற நிலையில மீண்டும் வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த பகுதி 2 வருடங்களாக இருந்தது. இந்த நிலச்சரிவுக்கு பிறகு இந்த சூச்சிப்பாரா நீர்வீழ்ச்சி பகுதி முழுவதுமே அடையாளம் தெரியாத அளவிற்கு மாறி இருக்கிறது. பத்து நாட்களுக்கு மேல் ஆகியிருக்கிறது நிலச்சரிவு இருந்தாலும் சிவப்பு நிறத்துல அந்த செம்மண் கலந்து வெள்ளம் கொட்டுவதை பார்க்கும் போது இன்னமும் அந்த நிலச்சரிவினுடைய மண் வெள்ளத்தோடு கலந்து வருகிறது என்பதைத்தான் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த சூச்சிப்பாரா நீர்வீழ்ச்சி பகுதிகளில் எடுக்கப்பட்ட உடல்கள் தற்போது மேப்பாடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. மேலும் நெலம்பூர்ல 120க்கும் மேற்பட்ட உடல்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் இர்பான் மற்றும் சிவராஜுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீதன்.